மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாகலிங்க பூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த பூவை யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க மாட்டீங்க. சில இடத்துல தான் பார்க்க முடியும். பார்த்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதான் நாகலிங்க பூ. மரத்தில் வந்து மேலே பூக்காது, கீழே தான் பூக்கும். கொத்து கொத்தாக பூக்கும். ஒரு பாம்பு மாதிரி வந்து அது தலை இருக்குல்ல, அதெல்லாம் கொத்து கொத்தாக பூக்கும். அதனால தான் பேர் நாகலிங்க பூன்னு பேர். வேறு எங்கேயும் பூக்காது. அந்த கீழே மரத்தோட கீழே மட்டும்தான். அதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் பூக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் இந்த பூவை பற்றி உங்களுக்கு தெரியும். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ 1 by 1 வரும். என் வீடியோ எல்லாமே பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நாகலிங்க பூ. இது மரத்தில் கீழே தான் பூக்கும், மேலே பூக்காது. பெரிய காம்பு மாதிரி வந்து அது நுனியில் வந்து கொத்து கொத்தாக பூக்கும். அதனால தான் இதை வந்து நாகலிங்க பூன்னு சொல்கிறாங்க. பாம்பு படம் எடுத்து நிற்கிற மாதிரி தலையில் வந்து ஒரு 5-6 கொத்து கொத்தாக பூ பூக்கும். அது பாம்பு தடை எடுத்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பேர் வந்து நாகலிங்க பூன்னு பேர் வந்தது. இதை பார்க்குறது அபூர்வம். சில இடத்துல தான் இருக்கும். இது எங்கள் ஊர் ஐயப்பன் கோயில் வெளியில் பெரிய மரமாக இருக்குது. எவ்வளோ பூ பாருங்கள், கொத்து கொத்து அழகாக விரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த காம்பில் தான் அந்த பூ பூக்கும். இந்த காம்பு தான் பாம்பு மாதிரி இருக்கிறதால, நாகம் மாதிரி இருக்கிறதால நாகலிங்க பூன்னு பேர். நாகம் படம் எடுத்துகிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பூக்கு நாகலிங்க பூன்னு பேர். அந்த மரத்துக்கு நாகலிங்க மரம் பேர். எவ்வளோ பாருங்கள், கீழே மட்டும் கொட்டு கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். இது எப்படி பூக்குன்னு நம்ம நடணும்னு கொஞ்சம் கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பூவை காய வச்சு விதை வருமா, இல்லைனா வேறு விதமாக இதை நடணுமான்னு சொல்லுங்கள். இதுதான் இந்த இலை, அந்த பூ மரத்தோட இலை, இந்த பூவோட இலை. எவ்வளோ பாருங்கள், கொத்து கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். எங்கள் ஊர் ஐயப்பன் கோவில் வெளியில் தான் இது இருக்குது, நாகலிங்க பூ. அந்த பூ இப்படி தேன் குடிக்குது பாருங்கள். அது நான் வீடியோ எடுத்துருக்க பாருங்கள். அதான் அந்த காம்பு பாருங்கள், இந்த காம்பு நுனியில் தான் அந்த பூ பூக்குது. இதை பாருங்கள், தேன் குடிக்குது பாருங்கள். இதான் அந்த பூ. எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்கள், தாமரை பூ மாதிரி. இந்த கண்கொள்ளா காட்சி வீடியோ பாருங்கள். தேனி எவ்வளோ அழகாக குடிக்குது பாருங்கள். பெரிய தேனி, சின்ன தேனியில் பெரிய தேனி வண்டு பாருங்கள் வந்து குடிக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மரம், இந்த செடி, இந்த பூவெல்லாம் கிடைக்கிறது பார்க்குறது அபூர்வம். பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த வீடியோ இவ்வளோன்னா பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.